ரீசன்ட் டேஸில் நான் வச்சிருந்த ஃபிஷஸ் எல்லாம் ஒன்றா செத்துட்டே வந்தது. என்ன ரீசன்னு எனக்கும் தெரியல, அதுக்கும் தெரியல. நானும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன், மெடிசன் போட்டு பார்த்துட்டேன், எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது மண்டை இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி நான் எல்லா வீடியோலையும் உங்கள்கிட்ட சொன்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நானே ஃபாலோ பண்ணல அப்படின்னு. இதுதான் அந்த ரீசன். நான் என்னோட பீட்டாஸ்க்கு எப்பயுமே ஃபார்ம் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபார்ம் ஃபுட்டுங்கும் போது அது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கம்மி தான். இந்த ஃபுட்டை நம்ம சேல்லாம் கூட போட்டிருக்கோம். இந்த ஃபுட்டில் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டா போயிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணிட்டேன், 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதை புதுசா வாங்கிட்டு வந்து இருந்த டப்பாலேயே பழைய ஃபுட் கொஞ்சம் இருந்தது, அதுலயே திருப்பி இதை ரீஃபில் பண்ணிட்டேன். ஃபார்ம் ஃபுட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வேலிடிட்டி டேட் ரொம்ப கம்மி. ஸோ அதனால சீக்கிரம் கெட்டு போயிடுச்சு. அந்த கெட்டு போயிருந்த கொஞ்சம் பழைய ஃபுட்டு மேலேயே நான் புது ஃபுட்டை ரீஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதனால இது மேல வண்டு அது இதுன்னு என்னென்னமோ ஃபார்ம் ஆகி கெட்டு போயிடுச்சு. நான் அதை நோட் பண்ணாம அதை எடுத்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் டெய்லியும் ஃபீட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த தப்பை யாருமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ நான்